தமிழ்நாட்டில் வடமாநிலத்தை சேர்ந்த பல லட்சம் பேர் புதிதாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளை பார்க்கின்றோம். இதில் சட்ட ரீதியாகவோ அரசியல் அடிப்படையிலோ எந்த தவறும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நாம் பணி நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ வேறு மாநிலங்களில் சென்று ஆண்டு கணக்கில் வசிக்க நேர்ந்தால் நம்முடைய குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை என அனைத்து முகவரி மாற்றம் செய்யப்படும். அந்த மாநிலத்தின் அனைத்து உரிமைகளையும் நாம் பெற இயலும். வாக்களிக்கும் உரிமையும் நமக்கு கிடைக்கப்பெறும். இவையெல்லாம் இயல்பாக நடப்பவைதான். இதில் தவறு ஏதும் கிடையாது. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் தயவு செய்து அந்த கண்ணோட்டத்தில் தமிழ்நாட்டில் நடப்பவற்றை ஒப்பிடாதீர்கள். இங்கு நடப்பது வேறு. ஒரு நீண்ட கால நெடிய திட்டமிடுதலின் அடிப்படையில் இந்த மக்கள் குவிப்பும் வாக்காளர் உரிமைகளும் மற்றும் கலாச்சார சீரழிவுகளும் நிகழ்த்தப்படுகின்றன, அரங்கேற்றப்படுகின்றன. தமிழன் என்று ஒரு இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என்ற நிலைப்பாட்டில் தான் நாம் இன்றும் இருந்து வருகின்றோம். அந்த காரணத்தினால் தான் தேசிய கட்சிகள் பெரிதாக இங்கு காலூன்ற முடியவில்லை. எல்லாவற்றிலும் தமிழ்நாடு சற்று முரண்பட்டும் முற்பட்டும் தான் இருந்து வருகின்றது. ஆகவே இதை தங்கள் வசப்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுபவர்கள் ஒரு நீண்டகால திட்டத்தை கையில் எடுத்து அதற்கான நடைமுறைகளை படிப்படியாக செய்து வருகின்றார்கள். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, ஒரு நாட்டை பிடிக்க வேண்டும், ஒரு பெரு நிலப்பகுதியினை தன்வயப்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுபவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? குறிப்பிட்ட அந்த பகுதியில் தங்களது மக்கள் தொகையை பெருக்குவார்கள், நிலங்களை தங்கள் வசமாக்குவார்கள், வேலைவாய்ப்புகளை பறிப்பார்கள், தொழில் கட்டமைப்புகளை ஆளுமையை செலுத்தி படிப்படியாக அதிகாரத்தில் வந்து நிற்பார்கள். அந்த நிலப்பகுதியில் அவர்கள் இன்று எந்த ஒரு அணுவும் அசையாது என்ற சூழ்நிலை ஒரு நாள் உருவாகும். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்கு வணிகம் செய்ய வந்தவர்கள் அப்படித்தான் இந்த நாட்டை தன்மையப்படுத்தினார்கள். தங்கள் வியாபார ஆளுமைகளை இங்கு செலுத்த தொடங்கினார்கள். படிப்படியாக நிலங்களை தன்மையப்படுத்தினார்கள். அதிகாரங்களை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள். ஆட்சியாளர்களை தங்கள் கைபொம்மையாக ஆட வைத்தார்கள். ஆனால் இவையெல்லாம் எப்படி சாத்தியமானது என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் இங்கிருந்த ஒற்றுமையின்மை. பிரித்தாலும் சூழ்ச்சி என்ற திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் படிப்படியாக நிறைவேற்றினார்கள். ஒட்டுமொத்த நாடும் அவர்களது வசமானது. அதே சூழல்தான் தமிழ்நாட்டில் படிப்படியாக நடத்தப்படுகின்றது. அப்பொழுது மேற்கு நாடுகளில் இருந்து வந்தார்கள், இப்பொழுது வடக்கு பகுதியில் இருந்து வருகின்றார்கள். மிக எளிமையாக புரியும்படி கூறுகின்றேன். தமிழ்நாட்டை தங்கள் வசப்படுத்த வேண்டும் என்று வடநாட்டவர்கள் நினைக்கத் தொடங்கிவிட்டார்கள். அதற்கு முதல் கட்டமாக வடமாநில மக்களை இங்கு கொண்டு வந்து குவிப்பார்கள். அதற்கு இரண்டு வழி இருக்கின்றது. ஒன்று அதிக மக்களை கொண்டு வந்து குவிப்பது, மற்றொன்று அதிக பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு இங்கு பல்கி பெருகுவது. நடக்கிறதா இல்லையா யோசித்து பாருங்கள். இங்குள்ள இடங்களை விலை கொடுத்து வாங்குவார்கள். உள்ளூர் விலையை விட அதிக பணம் கொடுப்பார்கள். அதனால் உள்ளூர்வாசிகள் வடநாட்டவர்களிடம் தேடிச் சென்று தங்கள் இடங்களை ஒப்படைப்பார்கள், அதிக விலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. உங்கள் பகுதியில் நடக்கின்றதா இல்லையா சிந்தித்து பாருங்கள். வியாபாரங்களில், தொழில் துறைகளில் தங்களது ஆதிக்கத்தை படிப்படியாக மேலெழுப்புவார்கள். அனைத்து தொழில்களும் அவர்களின் கட்டுப்பாட்டில் வரும், அல்லது அவர்களின்றி எந்த தொழிலும் இயங்காது என்ற நிலை உருவாக்கப்படும். உங்கள் பகுதியில் நடக்கின்றதா இல்லையா சிந்தித்து பாருங்கள். அடிப்படை வேலைவாய்ப்புகளில் முதலில் இடம் பிடிப்பார்கள். படிப்படியாக அதிகாரமிக்க இடங்களையும் தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவார்கள். இது இப்படியே 25-30 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்தால் இறுதியில் சொந்த மண்ணிலேயே நம் மக்கள் காலனி ஆதிக்கம் போல் ஆகிவிடுவார்கள். இவற்றையெல்லாம் அவர்கள் செய்வதற்கு வழி செய்து கொடுப்பது யார் தெரியுமா? நம் மக்களிடையே இருக்கும் ஒற்றுமையின்மைதான், பிளவுபட்டு கிடப்பதுதான். மறுபடியும் கூறுகின்றோம், தமிழ் என்ற ஒற்றை புள்ளியில் ஒன்றிணைந்து நில்லுங்கள். நம்முடைய அலட்சியத்தினாலும் அரசியல் புரிதலின்மையினாலும் எவ்வளவோ நிலப்பகுதிகளை இழந்திருக்கின்றோம். காவிரி தோன்றும் குடகுமலை, பெங்களூரு எனும் பெங்களூரு, திருப்பதி, மூணாறு என்று எத்தனையோ தமிழ் நிலங்களை பறிகொடுத்திருக்கின்றோம். இன்று திருவண்ணாமலையை, பழனியை நம்மிடமிருந்து தட்டி பறிக்க ஒரு பெருங்கூட்டம் அலைந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால், நாமும் இதை பற்றி கவலை இல்லாமல் இருந்தால், நாம் இருக்கும் இடமும் வசிக்கும் வீடு மனைகளும் ஒரு நாள் நம்மிடமிருந்து பிடுங்கப்படும். கடந்த சில தலைமுறைகளில் நம்முடைய ஒற்றுமையை நாம் தவறவிட்டதால் தான் இன்று தமிழுக்கே தொடர்பில்லாதவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில், அரசியலில் ஆளுமை செய்து வருகின்றார்கள். தமிழர்களை வந்தேரிகள் என்று பேசத் தொடங்கி இருக்கின்றார்கள். ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் தெலுங்கர்கள் என்று கிழவிகள் எல்லாம் மாதட்டி கொண்டு சுவரொட்டி ஒட்டி கொண்டிருக்கின்றார்கள். நம் வரலாற்றை அழித்து கல்வெட்டுகளை கரைத்து தமிழினத்தை தகர்க்க துடிக்கும் கூட்டம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருகின்றது. இனிமேலும் விழித்துக் கொள்ளாமல் இருந்துவிட்டால் இந்த இனம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும், சிதறடிக்கப்பட்டுவிடும். இது எங்கோ நிகழ்கின்றது, எனக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று மட்டும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். இது நம் தமிழினத்தின் பாதுகாப்பு குறித்தது, நம் எதிர்கால பிள்ளைகளை பற்றியது. நம் மொழி, பண்பாடு, எதிர்கால நல்வாழ்வு என அனைத்தும் இதில் அடங்கி இருக்கின்றது. இந்தியாவில் பிறந்த எந்த குடிமகனும் எங்கு வேண்டுமானாலும் சென்று குடியேறலாம், அங்குள்ள உரிமைகளை பெற முடியும், வாக்களிக்க முடியும். ஆனால் அது ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையில் இங்கு நிகழ்த்தப்படும் பொழுது அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டு நாம் இருத்தல் கூடாது. அதனால் தான் கூறுகின்றோம், தமிழன் என்ற ஒற்றை புள்ளியில் ஒன்றிணையுங்கள். இதற்கு மேலும் இதை நாம் கண்டும் காணாமலும் இருந்து விட்டால் நம் பிள்ளைகளை, பேரப்பிள்ளைகளை பானிபூரிக்காரர்கள் தான் ஆட்சி செய்வார்கள் என்பதில் ஐயமில்லை. சிந்திப்போம். மற்றொரு பதிவில் சந்திப்போம். தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராமன்.